இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் புகார் கிடைத்த நொடியிலிருந்து துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் குற்றவாளியான ஞானசேகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வியாழக்கிழமை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவல் ஆணையர் அருண், பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவியிடமிருந்து காவல் கட்டுப்பாட்டு அறையன் 100க்கு அழைப்பு வந்ததாகவும், அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திற்கு சென்ற காவல்துறையினரிடம் பல்கலைக்கழகத்தில் உள்ள போஷ் கமிட்டியின் பேராசிரியர் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவியும் இணைந்து புகார் அளித்ததாகவும், அவர்கள் கூறியவற்றை எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பேட்டியளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், பாதிக்கப்பட்ட மாணவி போஷ் கமிட்டியில் புகார் அளிக்கவில்லை என்றும் நேரடியாக காவல்துறையில்தான் புகார் அளித்ததாகவும் கூறினார். அப்படி ஒன்று தகவல் இல்லை. அப்படிதான் காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்தது என்பது அதுக்கு விசாரணைக்கு உகந்ததாக நிச்சயமாக சொல்லவில்லை. அது உறுதியாக சொல்லலாம். அது இல்லை போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை 100க்கு 100 அறுதியிட்டு சொல்கிறேன், சொல்லவில்லை. மேலும் ஊடகங்களில் செய்தி வெளியான பின்புதான் பல்கலைக்கழகத்திற்கு தகவல் தெரியும் எனவும், தகவல் தெரிய வேண்டிய தருணம் அதுதானே எனவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். காவல்துறை மூலம் ஊடக பிரிவினரே அதுக்கான செய்திகளை ஒளிபரப்பும் தகவல் தெரியப்பட்டது, அவ்வளவுதான். தகவல் தெரிய வேண்டிய காலம் அதுதானே. இந்த முரண்கள் சர்ச்சையாக மாறியதை அடுத்து தான் பேசியது குறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் கோவி செழியன், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறை அவசர உதவி எண் 100க்கு நேரடியாக தொடர்பு கொண்டு புகார் அளித்தார் எனவும், அதன் அடிப்படையில் விசாரணை நடத்த வந்த காவல்துறையினரிடம் போஷ் கமிட்டியில் உள்ள பேராசிரியர் உதவியுடன் நடந்தவற்றை மாணவி கூறியுள்ளார் என பதிவிட்டுள்ளார். மேலும் காவல்துறையினர் பல்கலைக்கழகத்திற்கு வந்து விசாரணை செய்யும் போதுதான் இந்த சம்பவம் தொடர்பாக போஷ் குழுவில் இருந்த மற்றவர்களுக்கு தெரிய வந்துள்ளது எனவும், அதை வைத்துதான் போஷ் குழுவிடம் மாணவி நேரடியாக புகார் அளிக்கவில்லை என தெரிவித்தது தவறான பொருள்படும்படி எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவும் விளக்கம் அளித்துள்ளார். இதனிடையே அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மாணவியை துன்புறுத்திய போது ஞானசேகரன் செல்போனில் பேசியதாக கூறப்படும் நிலையில் எதிர்முனையில் பேசிய நபர் யார் என்பதை மூடி மறைக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் மட்டுமே உண்மை தெரியவரும் என கூறியுள்ளார். காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், போஸ்டலில் இருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்லி, அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், போஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையார் ஒரு கருத்தை சொல்கிறார், இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.